ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. நெல்லிக்காய் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எடுத்து நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. நெல்லிக்காய் தொக்கு செய்ய போகிறோங்க. நெல்லிக்காயை கழுவி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நெல்லிக்காய் தொக்கு செய்ய நெல்லிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. காரத்துக்கு பச்சை மிளகாயிலே பழுத்த மிளகாய் இருக்கும் பாருங்கள், இதுதான் போடணும்னு இல்லை, என்கிட்ட இருக்கிறத நான் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கறிவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். உளுத்தம் பருப்பு 2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு. நெல்லிக்காயிலேயே புளிப்பு இருந்தாலும் அந்த புளிப்பு ஒரு மாதிரி துவர்ப்போட புளிப்பாக இருக்குங்க. அதனால் அது பத்தாது அப்படிங்கிறதுக்காக புளி சின்ன நெல்லிக்காய் அளவு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் சொல்கிற அளவெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கிற நெல்லிக்காய்க்கு தகுந்த மாதிரி சொல்கிறேங்க. நீங்கள் நெல்லிக்காயை கூட்டி குறைச்சி சேர்க்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி பருப்பு, காரம், புளி, உப்பு எல்லாம் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாம் 1 ட்ராப் எண்ணெய் போட்டு பருப்பு இதெல்லாம் ஃபஸ்ட்டு பருப்பு 2 வறுத்துட்டு தனியாக எடுத்து வச்சதுக்கப்புறம் நெல்லிக்காய், மிளகாய், உப்பு, புளி, கருவேப்பிலை 1 நிமிஷம் எல்லாம் சூட்டாக வதக்கிட்டு எல்லாம் ஆற வச்சு அரைச்சிக்கணுங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. பாருங்கள், ஒரு பேனை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கடலைப்பருப்பை சேர்த்துக்கலாங்க. 1 ட்ராப் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இது இப்போ 1 செகண்ட் வதக்கினதுக்கப்புறம் அடுத்து உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், இப்போ உளுத்தம்பருப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். நீங்கள் எண்ணெய் வேணான்னு நினச்சிங்கன்னா எண்ணெய் ஊற்றாமல் கூட வதக்கிக்கலாங்க. இது நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ இதை ஆறணுங்க. ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பருப்பை பிளேட்டுக்கு மாற்றியாச்சுங்க, ஆறட்டுங்க. இப்போ இதையெல்லாம் வதக்கிக்கலாங்க. இதையெல்லாம் அதில் சேர்த்துக்கலாம். அதே பேன்லேயே நம்ம எடுத்து வச்சுருக்கிற நெல்லிக்காய், சிகப்பு மிளகாய், புளி, கருவேப்பிலை இதையெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. நாம் இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு எடுத்து வச்சுருக்கோம், அதையும் இதிலையே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. ரொம்ப நேரம் வதக்க வேண்டாங்க. நாம் சேர்த்த பொருளெல்லாம் நல்லா சுருக்குன்னு சூடு ஏறணும், அது வரைக்கும் வதக்கினா போதுங்க. இதெல்லாம் வதக்கியாச்சு. இந்தளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அதுக்கு முதல்ல இது இன்னும் சூடு ஆறலை. இது ஆறுறக்குள்ளே இந்தளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாங்க. தேங்காய் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இதை போடுறதுனால நம்மளோட நெல்லிக்காய் தொக்கு எப்படி வேணால் சொல்லலாம், துவையல் தொக்கு. இப்போ நம்மளோட தொக்குக்கு எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு கிடைக்கிறதுக்காகத்தான் நான் இந்த தேங்காயை சேர்த்துருக்கேங்க. நீங்கள் ரொம்ப தண்ணியாக எடுத்துட்டிங்கன்னா துவையல் சட்னின்னு கூட நம்ம தொட்டு சாப்பிட்லாங்க. கெட்டியாக எடுத்துட்டோம்னா சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி நல்லா கெட்டியாக தொக்கு மாதிரி எடுத்துட்டா சூப்பராக இருக்குங்க. நம்ம விருப்பம்தான். இதை நல்லா ஆறட்டுங்க. இந்த சூட்லேயே தேங்காய் சேர்த்தா போதுங்க. தேங்காவை தனியாக வதக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. இதையும் ஆற வச்சுக்கலாங்க. நம்ம வறுத்த பருப்பு ஆறிடுச்சுங்க. ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் இதை ஒரு ரன் விட்டு எடுத்துக்கலாங்க. இந்த அளவுக்கு நம்ம அரைச்சிட்டோங்க. இதுக்கப்புறம் பாருங்கள், நம்ம வதக்கி வச்சதெல்லாம் ஆறிடுச்சு. இப்போ இதையும் சேர்த்துக்கலாங்க. இதையும் சேர்த்து இப்போ தான் தண்ணி ஊற்றி அரைக்கணும். நீங்கள் நிறைய தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா சட்னி மாதிரியும் சாப்பிட்லாம். கெட்டியாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிங்கன்னா தொக்கு மாதிரி சாப்பிட்லாங்க. இப்போ நான் தொக்கு பக்குவத்தில் தான் செய்ய போகிறேங்க. இப்போ இதை தண்ணி ஊற்றி அரைச்சதுக்கப்புறம் பார்க்கலாங்க. நெல்லிக்காய் தொக்கு அரைச்சி ரெடியாக இருக்குங்க. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துர்லாங்க. பாருங்கள், தாளிச்சிக்கலாம். இப்போது ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 சிட்டிகை கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு வெடிக்கட்டுங்க. கடுகு வெடிச்சிருச்சுங்க. ஒரு 1/4 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. ஒரே ஒரு நிமிஷம் இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகட்டுங்க. இதை நம்ம அந்த தொக்குல நெல்லிக்காய் தொக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், சத்தான சுவையான நெல்லிக்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த மாதிரி கெட்டியாக எடுத்துட்டோம்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரிக்கு தொட்டு சாப்பிட்லாங்க. தோசை ஊற்றிட்டு அதில் இந்த நெல்லிக்காய் தொக்கை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நெல்லிக்காய் ரோஸ்ட் அப்படின்னு கூட சொல்லிக்கலாங்க. நாம் குழந்தைங்களுக்கு அந்த மாதிரியெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தா தானேங்க சாப்பிட்றாங்க, அதுக்காக சொன்னேங்க. நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு இது நம்ம லெமன் சாதம், தேங்காய் சாதமெல்லாம், புளி சாதமெல்லாம் கிளறி கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இந்த தொக்கை ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா சாதம் மாதிரி கிளறி கொடுக்கலாங்க.
கருவேப்பிலை தவறாமல் சேர்த்துக்கோங்க. நெல்லிக்காயில் வைட்டமின் சி இருக்குது, கருவேப்பிலையில் இரும்பு சத்து இருக்குது. எப்போவுமே இரும்பு சத்து சாப்பிடும்போது வைட்டமின் சியும் சேர்த்திக்கணும். அதனால் நம்ம இதோட 2 காம்பினேஷன் நமக்கு அவசியங்க. எப்போல்லாம் நீங்கள் இரும்பு சத்துக்கு தேவையான இதெல்லாம் எடுத்துக்கிறீங்களோ அப்போ வைட்டமின் சியும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் அதோட முழுமையான சத்தை நம்ம பெற முடியும்னு சொல்கிறாங்க. பாருங்கள், இந்த மாதிரி சாதம் மாதிரியும் கிளறிக்கலாம். நம்ம இந்த மாதிரி ஒரு தொக்கை ரெடி பண்ணிட்டோம்னா டிஃபனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், லஞ்சுக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக செம்மையாக டேஸ்ட்டாக இருக்குங்க. அந்த புளி மட்டும் கொஞ்சம் சேர்த்துட்டிங்கன்னா அதோட துவர்ப்பு தெரியாமல் நமக்கு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்புறம் தேங்காய் சேர்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா டேஸ்ட் இருக்கும். தேங்காய் இல்லாமல் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு மாதிரி செஞ்சு பாருங்கள். தேங்காய் சேர்த்தா எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டாக இருக்குங்க. என்னங்க, இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.